இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, இவர்கள் பிரிக்கிற வாக்குகள் எந்தெந்த அளவுக்கு இதாகுது. போதும். இன்னைக்கு அமைச்சர்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டா, நீங்க இங்க துரைமுருகனுக்கு இவருக்கு சேகர் பாபு. சேகர் பாபு தள்ளாடுகிறார். இங்க அசோக்னு ஒருத்தர் போட்டிடுறாரு. ப்ளஸ் நாம் தமிழர் கட்சியில் இஸ்லாமிய வேட்பாளர். ஆமா, அவர் வாக்கு பிரிக்கிறார். பிரிக்காது. விஜய் கட்சியில் இஸ்லாமியர் வாக்கு பிரிக்கிறாங்க. இவர் இப்போ எங்கே போவார்? துறைமுகத்தில். இது இல்லாமல் ராயபுரம் மனோ வந்து வட இந்தியர்கள் வாக்குகளை அவரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவரு இவரை காண்டில் இருக்கிறாராம் இவர் மேலே. நீ எவ்வளோ செலவு நானும் செலவழிக்கிறேன்னு. இப்போ அங்கே வந்து சேகர் பாபு வில்லிவாக்கத்தில் நிற்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆதவன் ஒன்று பல்டி அடிச்சுட்டுக்கிறாப்புல. ஆதவுக்கு பயந்தானே? ஆமாம், என்னென்ன இது பல்டி அடிச்சு அண்ணா நகர் கார்த்திகை கொண்டு வந்து போட வச்சிருக்காரு. அண்ணா நகர் கார்த்திகை கொண்டு வந்து போட வச்சு இப்போ அவங்களுக்குள்ள போட்டி ஓடிட்டு வச்சுங்க. இப்போ அண்ணா நகர் தொகுதியை வீக்காக்கி விட்டார். சிற்றரசு அங்கே போட்டு வீக்காக்கி விட்டார். ஈஸியாக அவங்க கோகுலேந்திரா ஜெயிச்சிருவாங்க. தாயகம் கவி அங்கே தூக்கி விட்டு ரவிச்சந்திரனை கொண்டு போய் போட்டு அதையும் வீக்காக்கிட்டார். இப்போ அங்கே பொற்கோடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எக்மோர்ல பரந்தாமனை தூக்கி விட்டு அந்த சிரிப்பு புன்னகை மன்னன் தமிழன் பிரசன்னா போட்டு இப்போ அவரும் வந்து அப்படி போகுது. நக்கல் கூட பிரச்சாரத்திலையும் டீலிமிட்டேஷனை பத்தி பேசியிருக்காரு. யாரு? பிரசன்னா. ஏங்க அவரு டிவியில பேசிட்டு இருக்காரு. அவரை போய் வேட்பாளரை போட்டு அப்புறம் டீலிமிட்டேஷன் தான் பேசுவார். இஸ்லாமிய தொகுதியில நீங்க இப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆமா, அதான் பிரச்சனை. நான் உட்காந்து 1 மணி நேரம் பேசி முடிச்சா பிறகு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்னதான் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு இவங்க வந்து உள்ள ஏத்தி விட்டுருக்காங்க. அதனால நீங்க என்ன சொன்னாலும் 1 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் புதுசா கேட்குறாங்க. நான் இதுக்கு நான் செவத்தை பார்த்து பேசிடலான்ற மாதிரி தான் இருக்கு. அதனால பெரும்பாலானது இது என்னோட இதுவுமே அதுதானே இருந்துச்சு. திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சேகர்பாபுட்ட இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். சேகர்பாபு அவர்களுடைய தொகுதி எந்த மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ராயபுரம் மனோ அவர்களுக்கு பயங்கர டஃப். இந்த தாவேக்கா நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் பார்க்கும்போது 2 பேருமே ஒரே இடத்துல இருந்த தாவேக்கா தாங்க காலி பண்ணுறாங்க. அப்போ இவர் ஏற்கனவே பலம் வாய்ந்தவர் தான், 2 பேரும் பலம் வாய்ந்தவர். இந்த நடுவில் வந்து 3ஆவதா இருக்கிற தாவேக்கா நாம் தமிழர் கட்சியும் என்னென்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு வாக்குகள் வித்தியாசம் வந்து பிரியும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நக்கல தான் வந்து ஜெயிக்க இருக்கும். சேகர்பாபு ஜெயிச்சாலுமே குறைவான வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும். ராயபுரம் மனோ ஜெயிச்சாலுமே அப்படிதான் இருக்கும். ஆனா உங்கள் பார்வையில் யார் வந்து அதிக வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ராயபுரம் மனோ வந்து முன்னிலை. அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்தாருன்னா, ஏன்னா சேகர்பாபு இதுலலாம் கை கண்ட ஆள். ராயபுரம் மனமே வாங்கிடுவார் அந்த மாதிரி ஆள். அதனால அவர் ராயபுரம் மனோ அவர் வந்து வீட்டுக்கு கூட ஒரு 3 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தானா, ஆனா இருந்தாலுமே வந்து துறைமுகத்திலே வீடு எடுத்து தங்கியிருக்காரு போல இருக்கு ராயபுரம் மனோ. அதான் ஜெயிக்கணுன்ற முனைப்போட இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வேற யாரு இருக்கிறா சென்னையில்? ஆனா மா சுப்பிரமணியன் அவர் பாடம் பெரும்பாலும் அவர் தப்பிச்சு வேளச்சேரி போலான்னு ட்ரை பண்ணிட்டாரு ஆரம்பத்துல இருந்தே. லாஸ்ட்ல வேளச்சேரியை காங்கிரஸ் வேலை கொடுத்து வாங்கிச்சு. அதனால மீண்டும் மௌலானா வெற்றி வேட்பாளர். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழன் வந்து ஏற்கனவே ஒரு பேஸ் ஒன்று அமைச்சராக இருந்தவர், அந்த தொகுதியில் ஜெயிச்சவர் தோத்துட்டாருன்ற ஒரு இது இருக்குது. அமமுகவும் இவங்களும் சேர்ந்து நின்று இது பண்ணும் பொழுது அங்கே பல இடங்கள்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே, இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே, இப்போ இந்த மாதிரி நில்லுப்பா, ஏதாவது ஒரு நல்ல இதில் போய் நில்லுப்பா, அதிமுக இப்போ உனக்கு நாங்கள் போட்டு ஜெயிக்க வைக்கிறோமா, அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியாவில் உள்ள மக்களே பலருமே சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லாருமே பேசப்படுற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு. செந்தமிழன் யாருன்னா, நீங்கள் மற்ற எல்லாரையும் விட எடப்பாடி ரொம்ப க்ளோஸ். அந்த பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், கொள்கை உங்க ரூம்லாம் தங்கியிருந்தேன் மாதிரி சொல்லி. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த எடப்பாடியும் மறக்காம சொன்னார் பாருங்க. நான் அவர் சொன்ன போது நம்பல. நன்றி பரவாயில்ல. ஏதோ சொல்றாருன்னு பார்த்தா 2006 நினைக்கிறேன் அவர் தோத்துட்டாரு. இவர் அமைச்சர் நினைக்கிறேன். சென்னை வந்தா அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் தான் அவர் தங்கியிருக்காரு. அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். திமுக ஆட்சியில இருந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு, சட்டமன்ற. ஆமா அவர் எம்எல்ஏ இருந்தாரு. அவர் ரூம்ல தங்குவார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நட்பு. இந்த தடவை அவரை ஜெயிக்க வைக்கணும்னு அந்த பிரச்சாரத்துலையும் அவர் சொன்னார். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வேற யார் உள்ள இருக்கிறா? தாமோகன் பர்சனை தோக்கடிக்கணும்னு திமுக வேலை செய்யுது. எஸ்ஆர் ராஜா 2 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வேலை செய்கிறாங்க. தாமோகன் பர்சனுக்கு எதிராக ஒரு ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. தாமோகன் பர்சனும் அங்கே வெயிட்டான ஆள். அவரும் இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. அங்கே என்ன ஆகுன்றது இனிமேல் தான் தெரியும், அது முடிவு என்னன்னு. இங்கே இருக்கிற மிகப்பெரிய லெவலில் இருக்கிற, அதாவது சில தொகுதிகள் வந்து என்றைக்குமே பேசப்படும் தொகுதியாக இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டி நகர், அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டி நகர் நீங்கள் போன தடவை ஜெய அன்பழகன் கொரோனாவில் இறந்து ஒரு அனுதாபம் இருக்கும் பொழுதும், ஆட்சிக்கு எதிரான பெரிய அலை இருந்தும்
100 ஓட்டு வித்தியாசம். 127 ஓட்டுகள் தான் வித்தியாசம். தபால் ஓட்டுகளாக ஜெயிச்சாங்க. ஆமா. அங்கே அமமுக வாங்கின ஓட்டு 2000க்கு மேலே. இப்போ ஜெயன்பலகன் தம்பி மிக சிறப்பாக பயணியாற்றியதில் அவருக்கு தொகுதி இல்லைன்ட்டாங்க. ஆமா. அவரு இப்போ வந்து கட்சியிலேருந்து ஒதுங்கிட்டாரு. அண்ணன் பையனுக்கு கொடுக்கறதுக்கு எதிராக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கட்சியிலேருந்து ஒதுங்கிட்டாரு. அதான் ஒதுங்கி நான் எப்படி ஆதரிப்பேன், அப்படின்ட்டாரு. நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் தனியா. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களாண்ணே, மழை டயத்தில் அவர் என்ன பண்ணார் எனக்கு தான் தெரியும். டேய் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியுமா? அதனால அது ஒன்று. அங்கே புஷி ஆனந்த் பிரிக்கிற வாக்குகள். ஸ்ரீநகர் சத்யா ஏற்கனவே அங்கே நின்று தோத்துருக்காரு, தொகுதிக்கு பழக்கமானவர். அதனால அங்கே எளிதாக அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பையன் புது ஆள் தானே. ஆமாம், பெரிய அளவுக்கு பெரிய அளவில் ஈடுபடாது. ரைட்ண்ணே. இன்னொரு தொகுதி வந்து வில்லிவாக்கம். ஏன்னா வந்து 2 வந்து பணக்கார ஆட்கள், அதாவது ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த இது வில்லிவாக்க மக்களுக்கு இந்த இடம் என்ஜாய்மெண்ட்டு. 2 பணம் பொருந்திய ஆட்கள், அதுக்கு இடையில வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் எப்படி பார்க்குறீங்க? அது வில்லிவாக்கம் நக்கு போய்கிட்டு இருக்குது. 2 பேருமே அது போட்டி நேரடியாக திமுக. அந்த விஜய் சொன்னார்ல, அது அங்கே மட்டும்தான். அங்கேயும் பெரம்பூர்ல மட்டும்தான். அங்கே கூட திமுக பெரம்பூர் அந்த அளவுக்கு இது இல்லைன்னு சொல்றாங்கண்ணே. ஆர்டி சேகருக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. வரவேற்பு இல்லை. அவரை தூக்குறது வேற வேட்பாளர் போறதாவே இருந்தாங்க. விஜய்னு சரி போய் அவருக்கு பாருங்கண்ணா, பிரச்சாரத்துக்கு கூட ஆள் வராம வைஷ்ணவி, இந்த தாவை கலந்து போன வைஷ்ணவி கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு கூட யாரும் வரலையா? விஜய்க்கு மட்டும்தான். அது வேற கதை. வண்டி இல்ல, எதுவுமே இல்ல, பிரச்சாரம் இல்ல, எதுவும் தலைவர் ஏங்க தலைவர் தொகுதியில பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கோம்ல. இப்போ சேப்பாக்கம் போனீங்கன்னா பிரச்சாரம் அது வாட்டில் போய்கிட்டு இருக்கும். குளத்தூர் போனீங்கன்னா அது வாட்டில் பிரச்சாரம் கட்சி வீடு வீடா போவாங்க கட்சிக்காரங்க. இங்கே அது கூட இல்லைன்றாங்க. ஆட்டோ பிரச்சாரம் கூட இல்லைன்றாங்க. சரி, அப்படி இருந்தாலும் விஜய் ஜெயிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மூத்த இது யாரு தலைவர் குளத்தூர்னு அது எதிர்த்து ஏடிஎம்கே டம்மி வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு இது பண்ணி ஜெயிப்பாரு. அது மீறி கொஞ்சம் நெருக்கடியில வருதுன்னா அது தாவேக்கனால தான் வரும். சேப்பாக்கமும் ஆதிராஜாராம் வெயிட்டான வேட்பாளர். அதுதான் என்னோட கேள்வி. ஆதிராஜாராம் செம வெயிட்டு, நல்ல கட்சி வேலை பார்த்து வச்சிருந்தவர். மழை காலத்துல அதிகமா தொகுதியில இருந்த ஒரே நபர் அவர் தாங்கிறது அந்த ஊர்ல பேச. முதல் 2 வருஷம் அப்படி சீனை போட்டார். அதுக்கப்புறம் தொகுதியை மறந்துட்டாங்க. தொகுதி ஒரு பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க, சேகர்னு, தேமுதிக வந்தவர். அவரும் ஒன்றும் பெருசா இது பண்ணல. அதே நேரத்துல அங்க தாவேகா வந்து ஃபீல்டு ஒர்க்கு ஜாஸ்தி. வழக்கறிஞர் தம்பி ஒருத்தர் மாவட்ட செயலாளர், ரொம்ப சரியான ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ அவரை போடல, அது பதிலாக காங்கிரஸ்லேருந்து வந்த ஒரு தலைவர் செல்வன்னு அவரை போட்டிருக்காங்க. அவர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே உதயநிதிக்கு எதிராக போய் முடியும். ஓகே, அவர் ஜெயிக்கலாம், கொஞ்சம் பார்த்து தான், கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிற பாரு. மக்களே, இதே மாதிரி பல தொகுதிகள் வந்து அடுத்தடுத்த பொதுச் செயலாளர் விட்டீங்களா, அதுதான் சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் பேச போகிறோம். உங்கள் ஊரில் உங்கள் தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நேரடியாக களத்தில் பார்த்து ஏதாவது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்கள் தொகுதி இல்லாமல் மற்ற தொகுதி தமிழ்நாட்டில் இவங்க எப்படி இருக்காங்க, நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நம்ம நாளைக்கும் நாளை மறுநாள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணனும் ஒரு சில விஷயங்களில் பிஸியாக இருக்கிறனால சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. இந்த தொகுதி ரீதியான விஷயங்களில் இந்த சனி ஞாயிறு அன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, அதில் உங்கள் தொகுதியை பற்றி நீங்கள் பேசுங்க, அதை நம்ம தெரிஞ்சுடுவோம், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொதுச் செயலாளர் திமுகவோட பொதுச் செயலாளர் நிலைமை நமக்கே தெரியும்னு, அவர் கடைசி 4 தேர்தல் நினைக்கிறேன் ரொம்ப குறைஞ்ச செல்வாக்கு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்காரு. தோத்துட்டாரு. ஆமா, 600 ஓட்டு தோத்துட்டாரு. தபால் ஓட்டை வச்சு எடப்பாடியை காப்பாற்றி விட்டாருன்றாங்க. என்னன்னு தெரியல. அந்த எடப்பாடிக்கு எதிராக தான் அவர் என்னென்ன பேச்சு, அந்த ஸ்டைலு, உருவ கேலிலாம் பண்ணார். ஞாபகம் அவரால் தானே மற்றவங்க பேச ஆரம்பிச்சாங்க. சட்டமன்றத்தை இந்த மாதிரி மாற்றினதுல பெரும் பங்கு இவருக்கு உண்டு. அவர் வந்து தட்டு தடுமாறி ஜெயிச்சாரு. இந்த தடவை அதே ராமு பலம் வாய்ந்த வேட்பாளர் நிற்கிறாரு. தொகுதியில் ஏகப்பட்ட கெட்ட பேர் துரைமுருகனுக்கு. ஆமாம், ப்ளஸ்ஸு தாவேகா பிரிக்கிற வாக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் இந்த தடவை துரைமுருகன் ஜெயிக்கலைனாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. சீட்டு இல்லைன்னு சொன்ன தடவை அணைக்கட்டு தொகுதியில் இவருக்கு நேர் எதிர்த்து போட்டியாளர் நந்தகுமார் இவருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆள். ஆமாம், அங்கே ஜனார்தன ரெட்டின்னு ஒருத்தர், அவர் மூலியமாக ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டுங்க, அது மூலிமா நந்தகுமார் வந்து சாதாரண ஒரு ஹோட்டல் மேனேஜர், இன்னைக்கு பல ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரர். எந்த இடத்துல இருக்குன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு இப்பதான் தேடி இருக்காரு போல. இத்தனைக்கு எம்எல்ஏன்னு அமைச்சர் கூட கிடையாது. 3 தடவை எம்எல்ஏவா? 3 தடவை எம்எல்ஏ. ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஆமா, அது என்னன்னா இந்த அஃபிடேவிட்ல போடுறதுக்கு என்ன எங்க சொத்து இருக்குன்னு தேடுற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு சொத்து இருக்குது.
அவரை வரவிடக்கூடாதுன்னு துரைமுருகன் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவருக்கு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற நெருக்கம், அவர் வந்தார். 4 மாவட்டத்துக்கு செயலாளர். ஆமாம், பெரிய லெவலில் இன்னைக்கு. அப்புறம் துரைமுருகன் ஸ்டாலின்ல கையில் காலில் விழுந்து என்ன சொல்லுவாங்க, எமோஷ்னல் அட்டாக்லாம் பண்ணி 2 தொகுதியை பிரித்து இல்லாட்டி இவருடைய காட்பாடி தொகுதியை அவர் தான் மாவட்ட செயலாளர். ஆமாம், அப்புறம் பிரித்து கொடுத்தாங்க. 3 தொகுதிக்கு இப்போ 2 தொகுதிக்கு ஆமாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த தடவை நந்தகுமார் காட்பாடி நிற்க வேண்டியது. ஏன்னா நந்தகுமாருக்கும் துரைமுருகனுக்கும் சொந்த ஊர் கேவிக்குப்போம். ஒரே இடம் தான், ஒரே இடம். அது காட்பாடி தொகுதி தான் வருது. காட்பாடி நிற்க வேண்டியது கடைசி டைமில் இவர் மறுபடியும் ஒரு எமோஷனல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார்ல, அப்போ அவர் நான் கூட பதிவு பண்ணியிருப்போம், அழுதாரு சரிண்ணா உங்களுக்கு தானேன்னாருன்னு. அந்த அடிப்படையில் வாங்கிட்டாரு. இந்த நந்தகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு நல்ல பேர். ஆனால் போக போக எனக்கு என்னன்னு ஒரே சாதனை என்னன்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்டு கட்டினதான். பஸ் ஸ்டாண்டு கட்டினேன். அவர் அஃபிடவிட்டில் ஒரு சில விஷயங்களை மறைச்சாருன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. என்னென்னா 10th நம்ம தான் படிச்சிருக்காரு போல். ஓகே, எம்ஏ சூரலத்தில் எம்ஏ இவர் அறிமுகப்படுத்துறாரு, நந்தகுமார் எம்ஏ அப்படின்னு. ஆனால் அஃபிடவிட்டில் கொடுத்தது 10th தான் அப்படின்ட்டு அந்த ஊரில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை அவரும் பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல. வேலழகன் சொல்லிட்டு இல்லைண்ணா, 2 பேருமே சரியான வேட்பாளர்ண்ணே. அதாவது இந்த உதயநிதிட்ட எல்லாருமே கோரிக்கை வைக்காங்க, இப்போ இவங்க ஜெயிச்சா இவங்களை அமைச்சராங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இந்த முறை ராமு அவர்கள் ஜெயிச்சா எடப்பாடி அவர்கள் கண்டிப்பான முறை அவர் அமைச்சராகணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு போனதே ஜெயிக்க வேண்டியவர் ஏதோ ஒரு தியாக அடிப்படையில் விட்டுருக்காரு. ஒரு நல்ல வேட்பாளர்ண்ணே. அவர் வீரமணி அவர்களுக்கு எப்போவுமே கொடுப்பாரு அமைச்சர் பதவி, அந்த வேலூர் மாவட்டம் இருக்கிறனால. ஆனால் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ராமு அவர்கள். இவர் வேலழகனும் அப்படி தானே. வேலழகனும் பெருசாக எந்த இதுலையும் இல்லைங்க, அவர் எம்எல்ஏலாம் ஆகல. ஆனால் அந்த ஊரில் மலைவாழ் மக்களுக்கான அந்த இடத்துக்கு சொந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் கட்டுறதுக்கெல்லாம். கடுமையான உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அவர் போகாத இடமே இல்லாத மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே. அதாவது இந்த கலைஞர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி. எழுதி கொடுத்து கூட இருந்தாலும் கூட பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இவர் அந்த மாதிரி தொகுதிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயக்குமார் அணைக்கட்டின் ஜெயக்குமார் வேலழகன் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இதுல என்னன்னா 6000 வாக்கு வித்தியாசத்தில் தான் நந்தகுமார் இந்த தடவை ஜெயிச்சார், தப்பி பொழைச்சாரு. ஆமா, இந்த தடவை அந்த ஃபேக்டர் குறையும். ஏன்னா வன்னியர் வாக்குகள் தான். வேலழகன் வன்னியர் கம்யூனிட்டி, இவரு நாயுடு கம்யூனிட்டி நந்தகுமார். இந்த வன்னியர் இது பாமக அந்த ஸ்பிளிட் ஆகிறத வச்சுக்கிட்டு இவர் வந்திருக்காரு. இந்த தடவை அதில் சிக்கலாவது வேலழகனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. தொகுதியிலையும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது, செல்வாக்கு. எம்எல்ஏ ஆகலை, அதனால அவர் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை ராமு ஜெயிக்கலனா கூட வேலழகன் ஜெயிச்சா கூட வேலழகனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நந்தகுமாருக்கு இந்த தடவை ஒரு சிக்கல் அப்படின்றாங்க. வாணியம்பாடி அந்த சைடு போனால் வாணியம்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியில் இப்போ பரமக்குடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபு அங்கே 5 முனை போட்டி, அவரும் போட்டியில் இருக்கார். அப்புறம் இவர் நம்ம காரைக்குடி, வில்லிவாக்கம், பெரம்பூர் ஜெயிச்சிருவார். திருச்சி கிழக்கு விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால சொல்ல முடியாது ஏடிஎம்கே ஜெயிச்சலாம். ஏன்னா ஒரே கம்யூனிட்டி ஒரே மதம் அப்படின்ற முறையில் இனிகோ விருதுராஜுக்கும் விஜய்க்கும் போட்டி போயிட்டு இருக்காங்க. அப்போ இனிகோ விருதுராஜ்னா பெரிய என்ன தேச தலைவரா அவர், அந்த வாக்கு விஜய்க்கு விழுந்துச்சு வச்சுக்கோங்க. இல்லை விஜய் தான் நம்ம வேட்பாளர், விஜய்க்கு தான் போடணும்னு போட்டாங்கனாலும் முடிஞ்சிடும். இல்லை விஜய்க்கும் இவருக்கு இனிகோவுடைய பாதி இது விஜய்க்கு விழுது, 2 பேரும் ஓட்டு பிரிக்கிறாங்கன்னா அது லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னு ஏடிஎம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போட்டி கடுமை. திருப்பத்தூர்லேருந்து வந்த ஏடிஎம்கேல முறுக்கிக்கிட்டு கடைசி டைமில் வெளியே வந்தார்ல திருப்பதி, அவர் இன்னும் மறைஞ்சு வந்துட்டாப்புல. இங்கே வந்தா தெரியும்ல கதை என்னன்னு. அவர் கொஞ்சம் போராடிட்டு இருக்காரு. ஆம்பூரில் இம்தியாஸ்ன்னு அவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, அவரும் போராடிட்டு இருக்காரு. இது போராட்டத்துக்குன்னே பேர் பெற்றவர் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம செங்கோட்டையான வரேன். வாணியம்பாடி அங்கே புர்ஹானுதீன் காங்கிரஸில் இருந்த இளைஞர், காங்கிரஸில் இருந்தனால ஊர் மக்களுக்கு நல்லா பழக்கம். அங்கே என்ன பிரச்சனைனா இவருக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்கே கொடுக்க வேண்டிய சீட்டை ஒவ்வொரு தடவையும் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருது. அதனால் போன தடவையும் ரொம்ப கம்மி வாக்கில் தான் அந்த செந்தில்குமார் ஏடிஎம்கே ஜெயிச்சார். இந்த தடவை செந்தில்குமார் மேலே கடுமையான கோபம் இருக்குது. மக்களும் ஜெயிச்சோம், எதுவும் பண்ணல, மலை கிராமம் மற்ற இதெல்லாம்னு. அங்கே வன்னியர்கள் ஓட்டும் ஸ்பிளிட் ஆகுது. பாமக ராமதாஸுடைய இது அதை வேட்பாளர் நிற்கிறாரு. பன்ருட்டி வேல்முருகன் சார்பிலையும் வேல்முருகன் வேட்பாளர் நிற்கிறாங்க. முஸ்லீம் லீக் வாக்குகள் எப்பவுமே டிஎம்கே குழும். இந்த தடவை இவரு நீக்கிறதுனால, இவரும் இஸ்லாமியன்றதுனால அந்த முபாரக்ன்ற ஒரு எழுத்து நிற்கிறாப்புல IUML தான் கொடுத்துருக்காங்க. திமுக தானே கடுப்பாகிறான். இன்னொன்று நான் டம்மி
நான் வந்து வந்தா உண்மையான எம்எல்ஏ வந்து திமுக மாவட்ட செயலாளர் தான். அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்படி வேணா சொல்லுவான் மேடையில, நான் தம்பிங்க. ம். அதை அங்க பெருசா பிரச்சாரமா ஆக்குறாங்க தாவேகால. தாவேக்கா. என்ன மைனஸ் தாவேகாக்குன்னா பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு ஆள் ஆள் இல்லை. இல்ல. வேட்பாளர் மட்டும் தனியா போராடிட்டு இருக்காரு. அட மாநிலத்துல எங்கேயாவது ஆளுகளை பிடிச்சி கொண்டு வந்து பேச வைக்கலாம்னா இவங்கள்ட்ட யாருங்க பேச்சாளர் இருக்கா? ஏங்க ஒரு 10-15 நடிகர் நடிகை அவங்க இவங்க உங்க மாநில ஃபீல்ட்ல இருந்து கூட உங்களுக்கு ஆள் வரலையே? ஆ? ஓ, நீங்க நடிச்ச சினி ஃபீல்ட்ல இருந்து கூட உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆள் இல்லையே? வரலன்னுலாம் சொல்லாதீங்க. இவங்க கூப்பிடுறது ஆள் ஏங்க, இல்ல. பாலாஜி தாடி பாலாஜி வந்தாரா இல்லையா? ஆமா, அவரா வந்தாரு. லாஸ்ட்ல அவர் எங்க போனாரு? பாண்டிச்சேரியில போய் அந்த கட்சியில சேர்ந்தார். ஏங்க தாடி பாலாஜிலாம் விட்டா நீ பம்பரம் மாதிரி சுத்தி பேச்சாளருங்க, நல்லா பேசக்கூடிய ஆளுங்க. ஏடிஎம்கேல அப்படி ஒரு தடவை பேசினவர் தான். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கா? நீ வந்து என்னமோ பெரிய அந்த தடவை உள்ற அடி பாருங்க. நான் நேற்று பேசியிருந்தேன் ஒரு இதுல, விஜய் இந்த தடவை ரைட் லெஃப்ட் கிக்கு பேக் சம்மர் ஷாட் கிக்கு எல்லா கிக்கும் அடிக்க போறாரு இந்த தடவை. இந்த இதோட ஜானெல்லாம் ஒழிச்சு விட்டாதான் விஜய் தேர முடியும், தேர முடியும். ஏதாவது பண்ணா. அதனால இது செங்கோட்டையன் அவர் வாட்டில் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், நான் நிற்கும் போது அவர் வந்து விழுந்துட்டாரு, என்னென்னமோ பேசுறாருங்க அவரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஏடிஎம்கேல. பேட்டா நீ இவ்வளோ பண்ற, உன்னை என்ன பண்றேன் பாருங்க. அதனால செங்கோட்டை எங்க தடுமாறி தான் இருக்காரு. தடுமாற்று அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவு அங்க யார் இருக்கா? என்ன பண்றாங்க? யாருமே இல்லை. ரெண்டாவது அவருக்கு ரெட்டையினால தானே ஓட்டு. இன்னொன்னு சொல்லிட்டா, தந்தி டிவியில் நேற்று பேசுறாங்க, உங்களுக்கு தானே ஓட்டுன்றாங்களாம் ஜனங்க. எது ரெட்டையில தெளிவா அது மாதிரி சொல்றேன். அதனால ரெட்டையில போட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். செங்கோட்டை உனக்கு தானே ஓட்டு, ரெட்டையில போட்டான்னு முடிஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் பலரை வந்து நம்ம கண்டிப்பா நாளைக்கு பொருள் பேச ஆரம்பிப்போம். ரைட்ண்ணா.